கலாநிதி திருமிகு அருஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய பார்வையை நாங்கள் வளைகுடா நோக்கி செலுத்தலாம் என்று இருக்கின்றோம். இன்று திடீரென்று அருஸ் குவைத்தில் பெரியொரு தாக்குதல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அதே போன்று பஹ்ரைனிலும் பெரியொரு தாக்குதல் ஒன்று நடைபெற்றுள்ளது. குவைத்தினுடைய அதிகாரபூர்வ செய்திகளின்படி அங்கு அந்த ஒருவர் இறந்துள்ளதாகவும் பெருமளவான பொருட்சேதங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதிகாரபூர்வ தகவல்கள் குவைத்தில் இருந்து வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கான காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்டது மாதிரி தான். அதாவது ஈரானுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை நேரம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஈரானுடைய கூற்று இந்த தாக்குதல் குவைத்தில் அல்லது பஹ்ரைனில் இருந்து வந்தால் அவர்கள் அதை சொல்கின்றார்கள். உங்களுடைய வியூகம், நீங்கள் இது என்ன, உங்களுடைய அவதானிப்பை கூறுங்கள். இந்த தாக்குதல் அதாவது ஈரானை பொறுத்தவரையில் இப்போது ஒன்றை யோசித்திருக்கின்றது. எந்த தாக்குதலுக்கும் தாங்கள் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். அதே போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வாறு இந்த மனித உரிமைகள், மற்றது பொதுமக்களின் இலக்குகள், பொதுமக்களின் இடங்கள், மற்றது முக்கியமான இடங்களை மதிப்பதில்லையோ அதே போல எதிரிகளின் இடங்களையும் நாங்கள் மதிக்க கூடாது என்றதை ஈரான் பல முறை நிரூபித்திருக்கின்றது. அதாவது மத்திய கிழக்கில மீண்டும் இந்த பதட்டம் இந்த தாக்குதலுடன் அதிகரித்திருக்கின்றது. அதாவது ஈரானின் வட்டாரங்களின் படி இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பிரிவுகள் குவைத் மற்றும் பஹ்ரைன் பிரதேசங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களையும், அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமான தாக்குதல்களையும் நடத்தியிருக்கின்றன. அதாவது இதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட கடல் முற்றுகையை உடைத்து கொண்டு செல்ல முயன்ற ஒரு கப்பலுக்கு எதிராக அமெரிக்க கடற்படை தனது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த கப்பலின் இயந்திர பகுதி சேதமடைந்திருந்தது. அதாவது காக் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்த எம்டி லெக்ஸி என்ற எண்ணெய் கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் வைத்து அமெரிக்காவின் கடற்படை இந்த AGM 114 என்ற ஹெல்ஃபயர் ஏவுகணை மூலம் தாக்கியிருந்தது. அந்த தாக்குதல் கப்பலின் இயந்திர பகுதியை செயலிழக்க செய்திருந்தது. அதற்கு பதிலடியாக உடனடியாகவே ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான பயானா என்ற கப்பல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. அதை சேதமடக்கியாக்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே அமெரிக்கா மீண்டும் ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க படைகள் இந்த கெய்ம் என்ற தீவில் உள்ள ஈரான் தொலைத்தொடர்பு நிலையத்தை தாக்கியிருந்தது. அதை தாக்கிய பிற்பாடுதான் ஈரான் இந்த ஏவுகணைகள் எங்கிருந்து வந்தனவோ அந்த தளங்களை குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், இவற்றை தாக்கியிருந்தது. அங்கு ஏவுகணைகள் வீழ்ந்து எல்லாவற்றையும் குவைத் கூறுகிறது 13 ஏவுகணைகள் 17 ட்ரோன்களை தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியதாக. ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பல விழுந்து வெடித்திருக்கின்றன. அதே சமயம் இந்த ஈரான் ஏவுகணைகளை தடுப்பதற்காக ஏவப்பட்ட பேட்ரியாட் ஏவுகணையும் கூட குறிதவறி கட்டடங்கள் மீது வீழ்ந்து வெடித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக ஈரான் என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகமான, அதாவது பஹ்ரைனில் இருக்கிற 5வது தலைமையகம், மற்றது உலங்கு வானூர்திகளின் தளம், மற்றது குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் வான்படை தளம், இவற்றைத்தான் தாங்கள் தாக்கியிருக்கிறதாகவும், அமெரிக்க இராணுவம் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே ஒரு ஈரானிய கப்பல் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தி இயந்திர அறையை சேதமடைய செய்ததுக்கு பதிலடியாகவே எதிரிக்கு சொந்தமான பனாயா என்ற கப்பலை தாங்கள் தாக்கியிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த தாக்குதலில் கெய்ம் தீவில் தெற்கில் உள்ள IRGC இந்த தொலைத்தொடர்பு கோபுரத்தை அமெரிக்கா தாக்கியதாகவும், இந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக தாங்கள் விமான நிலையம், மற்றது உலங்கு வானூர்தி தளம், மற்றது 5வது கடற்படை தளம் ஆகியவற்றை தாங்கள் தாக்கியிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் பதிலடி வித்தியாசமாகவும் கடுமையாகவும் இருக்கும் என்று தாங்கள் முன்னரே கூறியிருந்ததாகவும்,
அதையே இப்பொழுது செயல்படுத்தி தாங்கள் காட்டியிருப்பதாகவும் இந்த பதிலடி ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் ஹாமோஸ் நீரிணையில் ஏற்படும் எந்த ஒரு பாதுகாப்பு சீர்குலைவும் அமெரிக்க இராணுவத்துக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றதை தாங்கள் மீண்டும் கூறுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் உச்ச தலைவரின் ஆலோசகரான மொய்சென் ரசாயி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலுக்கும் பதிலடியாக ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தும் என்று கூறியிருக்கிறது. அதே சமயம் நேற்றிரவு நடந்த தாக்குதலில் அலி அல் சலேம் என்ற விமானப்பட தளத்தில் இருந்த ஒரு விமான தளம், அதாவது ஹேங்கர் சேதமடைந்திருப்பதை இப்போது அந்த வந்திருக்கின்ற செயற்கைக்கோள் படங்கள் காட்டியிருக்கின்றன. அமெரிக்காவின் மத்திய கட்டள மையம் கூறியிருந்தது, தாங்கள் அதாவது எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை, எல்லாவற்றையும் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த சேதத்தை காட்டியிருக்கிறார்கள். அதே சமயம் குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்திலும் ஏற்பட்ட சேதங்களையும் காட்டியிருக்கிறார்கள். அங்கு நீங்கள் கூறியது போலதான் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் பார்க்கலாம். குவைத் தனது வான் போக்குவரத்தையும் சில மணி நேரம் நிறுத்தி வைத்திருந்தது. அது மட்டுமல்லாது அந்த பிராந்தியத்தில் கூட வான் போக்குவரத்துக்கள், பயணிகள் விமானங்கள், அதை சுற்றியுள்ள நாடுகளில், இப்ப யுஏஇயா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், சுற்றியுள்ள நாடுகளில் இருக்கின்ற நாடுகளுக்கு வந்த விமான சேவைகள் கூட இடைநிறுத்தப்பட்டது. சில விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த இதில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் கவனிக்கலாம் என்னென்னு சொன்னால், இந்த போரில் இந்த கெஷம் தீவுன்றது எந்த வகையிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. மற்ற இதில் இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனித்திருந்தால், இந்த போர் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற பொழுதே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மகளுக்கு ஈரானுக்கு பக்கத்திலே ஒரு தீவொண்டு பார்க்கிறாராம் என்று சொல்லி கூட நாங்கள் அறிந்தோம். அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்? அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நியூயார்க் போஸ்டுக்கு ஒரு நேர்காணலை கொடுக்கும் போது கூறியிருக்கின்றார், தான் ஈரான் புதிய தலைவரான மொய்தபா ஹமானியை தான் சந்தித்தாலும் சில சமயங்களில் சந்தித்து பேசுவேன் என்று கூறியிருக்கின்றார். அதே போலதான் இந்த ஜெராட் குஷ்னர் கூறியிருக்கின்றார், மத்திய தரை கடல் பகுதியில் அவர் தனது முதலீட்டை ஒரு தீவில் மேற்கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப அமெரிக்கா ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுதம் தொடர்பாக, அதாவது சரிபார்க்கப்பட்ட யுரேனியம் தொடர்பாக பேசுகிறார்களே தவிர உண்மையான நோக்கம் அது அல்ல. நீங்கள் கூறியது போல மகளுக்கு தீவை வாங்குவது, மகனுக்கு முதலீட்டை செய்வது என்பதுதான் அவர்கின்ற விளக்கமாக, அவர்கின்ற நோக்கமாக இருக்கின்றது. இந்த போரின் போது அமெரிக்க அதிபரின் மகன் சொத்து மதிப்பு இவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை கூட அண்மையில் பைனான்சியல் டைம் ஒரு பதிவாக வெளியிட்டிருந்தது. இப்போதும் கூட அவர் இப்போது கூறுகிறார்கள், ஏன் இந்த மொய்தபா ஹுமானியை சந்திக்க போவதாக அவர் கூறியது ஏன் என்று சொன்னால், எண்ணெய் விலையை குறைப்பதற்காக. அவர் அதாவது ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் விலையை குறைக்கும் போது ஒரு அறிக்கை, பிறகு அதை விற்கும் போது ஒரு அறிக்கை, தான் அந்த எண்ணெய் பங்குகளை வாங்கும் போது ஒரு அறிக்கை, அதனை திருப்பி மீண்டும் விற்கும் போது ஒரு அறிக்கை என்று சொல்லி இந்த நாட்டை, உலகத்தை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு வைத்திருக்கின்றார் என்றுதான் கூறுகிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த கட்டார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான அப்துல்லா பண்டார் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், அமெரிக்காவும் ஈரானும் தொடர் தாக்குதல்களை நடத்தி உலகத்தை தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அவர்களின் போர் 2 முனைகளில் இடம்பெறுகிறது. ஒன்று பேட்டில் ஃபீல்டாக களத்தில் இருக்கின்றது, இரண்டாவது ஒன்லைன் என்று சொல்லி இணையதள வழியான போராக இருக்கின்றது. இரு தரப்பும் தமது வெற்றிகளை விற்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள் வெற்றிகளை என்று சொல்லியும் தங்கள் பலவீனத்தை ஏற்க மறுக்கிறார்கள். அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதை மத்தியஸ்தம் செய்கின்ற நாடுகள் அல்லது ஏனைய உலக நாடுகள் அழுத்தம் ஒன்றை கொடுப்பதன் ஊடாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர இருதரப்பும் இதில் ஒரு முடிவுக்கு வரப்போவதில்லை என்றுதான் அவரும் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்க மறுபக்கம் பார்த்தேன் என்று சொல்லி சொன்னால், பெஞ்சமின் நெத்தானியாவு, அதாவது ஒரு சிறிய நாட்டின் பெரிய சண்டியன், அவர் இந்த பெய்ரூட் நோக்கி ஒரு பெரிய தாக்குதலை நடத்த இருந்த வேளையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவருடன் தொடர்பு கொண்டு
பல வார்த்தை பிரயோகங்களும் கடுமையாக பேசியதாகவும் நாங்கள் அறிந்தோம். நீங்களும் இது பற்றி ஏற்கனவே வேறு காணொளிகளையும் இது பற்றி பேசியிருக்கின்றீர்கள். ஆனால் அப்புறம் அந்த பெய்ரூட் தாக்குதல் ஒருக்கா தாக்கி இருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இந்த ஏற்கனவே இருக்கின்ற அமைதி ஒப்பந்தத்தின்படி காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க வேண்டும், அல்லவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறணும் என்ற ஒரு ஒப்பந்தம் தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இங்கு பார்த்தீர்கள்னு சொன்னால் காசாவிலே இஸ்ரேலிய படைகள் தொடர்ச்சியாக அங்கு நிலை கொள்கிறார்கள். அவர்கள் படைகளை பின்வாங்குவதாக தெரியவில்லை. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ஆயுதங்களை போடணும்னு சொல்கின்றார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா முற்றுமுழுதாக மறுக்கிறார்கள், நாங்கள் ஆயுதங்களை போட மாட்டோம் என்று. இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தை நோக்கி, இஸ்ரேலிய இராணுவத்தை தான் அவர்கள் குறிவைத்து இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இது பற்றியும் சாது விளக்கமாக தாருங்கள். நீங்கள் கூறியது போலதான் இந்த ஆக்சியஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருந்தது, நெத்தனியாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான உரையாடல். அவர்கள் இப்போது இன்னொன்றை போட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அதாவது நெத்தனியாவுடனான இந்த உரையாடலில் ட்ரம்ப் சாபங்கள் நிறைந்த ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்தார் என்று சொல்லியும், மத்திய கிழக்கில் போர் தொடர்வதை இஸ்ரேல் மட்டுமே விரும்புகிறது, அவர் நெத்தனியாவே பைத்தியக்காரன் என்றும் அழைத்ததாகவும் நன்றி கட்டவர் என்று குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகின்றது என்று கூறியிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமரிடம் அவர், நான் மட்டும் இல்லை என்றால் நீ சிறையில் இருந்திருப்பாய், இப்போது எல்லோரும் உங்களை வெறுக்கிறார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். அதாவது லெபனான் விவகாரத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் நிறுத்தி வைத்ததை தொடர்ந்துதான் இந்த பிரச்சனை எழுந்திருந்தது. இதன் மூலம் அது ஹிஸ்புல்லாக்கள், அதாவது லெபனானுக்கு எதிரான தனது ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் நியாயப்படுத்த பயன்படுத்தும் அமைப்பு என்றும், பாதுகாவலர் மட்டுமல்ல லெபனான் மற்றும் அனைத்து முஸ்லிம்களின் பாதுகாவலர் என்பதையும் நிரூபித்துள்ளது என்றும், அதன் தற்போதைய நிலையிலும் ஈரான் தனது கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ளவில்லை, ஏனெனில் அந்த கொள்கைகளே அதன் முழுமையான கொள்கையின் சாரமாக இருப்பதாகவும் பலர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்று பத்திரிகையாளர்கள் இது தொடர்பாக நெத்தன்யாவுடன் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். அதாவது, ட்ரம்ப் உங்களை முற்றிலும் பைத்தியம் என்று அழைத்தார், அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? அதுக்கு அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், சில நேரங்களில் சிறந்த குடும்பங்களில் இருப்பதைப் போலவே எங்களுக்கு இது போன்ற தந்திரோபாய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதுண்டு. அவற்றை சரி செய்ய நாங்கள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிப்போம். காலையில் எங்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மதியத்துக்குள் ஒரு பொதுவான நடவடிக்கையை கண்டுபிடித்து விடுவோம். நாம் ஒரு குடும்பம் என்பது அரசியல் வரலாற்றிலேயே மிகவும் பரிதாபகரமான ஒரு சேத கட்டுப்பாட்டு முயற்சி என்று பலர் இந்த நெத்தனியாஹு கருத்தை விமர்சித்திருக்கிறார்கள். அதாவது அதை அவர் மேலும் என்னத்தை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் 2 நாட்களுக்கு ஒரு முறை நான் ட்ரம்புடன் பேசுகிறேன், எங்கள் உரையாடல்களின் பொருட்களை ஈரானிடம் தெரிவிப்பது அர்த்தமுள்ளதாக எனக்கு தோன்றவில்லை என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் அதாவது இது இந்த ட்ரம்பின் கருத்து, இது தனிப்பட்ட ஒரு உரையாடலாகத்தான் இருந்தது. ஆனால் அது வெளியில் கசிந்தது ஈரானுக்கு ஒரு பிரச்சார ரீதியாக நன்மை பயப்பதாகத்தான் கூறியிருந்தார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல, இப்ப மார்கோ ரூபியோ என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் எதிரி மற்றும் அமெரிக்காவின் எதிரி மட்டுமல்ல, லெபனான் மற்றும் லெபனான் மக்களின் எதிரி என்று கூறியிருக்கிறார். என்று சொன்னால், அதாவது அவர்களுக்குள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதுதான் இதன் முக்கிய நோக்கம். ஆனால் நீங்கள் கூறியது போலதான் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ட்ரம்ப் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அன்று இரவே அவர்கள் வான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இன்றும் கூட ஒரு மோட்டார் சைக்கிள் மீது நடத்தப்பட்ட ஆளில்லாத தாக்குதல் விமானத்தின் போது அது தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ச்சியாக ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பெருமளவான ட்ரோன்கள். இதுவரையில் கிட்டத்தட்ட 206 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்திருக்கிறார்கள், 14 பேர் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இழப்புகள் அதை விட அதிகம். அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து விடுவார்கள், அங்கு நிறைய தணிக்கைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு இப்போது பிரச்சனையாக இருப்பது ஹிஸ்புல்லாக்கள் என்ற ட்ரோன்கள் தான். இன்றும் வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒலித்ததாக கூறப்பட்டுகின்றது. திங்கட்கிழமை ஒவ்வொரு 22 நிமிடத்துக்கும் ஒவ்வொரு தடவை சைரன்கள் ஒலித்ததாக கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் பகுதியில். ஈரான் படைத்துறை ஆலோசகர்கள் ஹிஸ்புல்லாக்களுடன் நிற்பதாகவும் இந்த ட்ரோன்களின் தாக்குதலின் பின்னணியில் அவர்கள்தான் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேலிய படையினர் ஒன்றை கூறுகிறார்கள், இரவில் கூட
அந்த நைட் விஷன் மூலம் அவர்கள் அந்த ட்ரோன்களை இயக்குவதாகவும், FPV என்ற ட்ரோன்கள் தான் மிகவும் சவாலாக இருப்பதாகவும், எனவே இரவில் அந்த ட்ரோன்கள் வருவதை கண்டுபிடிப்பதற்காக நாய்களுக்கு பயிற்சிகளை தாங்கள் இப்போது கொடுப்பதாகவும், ஏனென்று சொன்னால் அந்த ட்ரோன்களை ரடார்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று. இதேதான் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ட்ரோனை கொண்டு வந்து காட்டியிருந்தார், எல்லோருக்கும் தூக்கி காட்டியிருந்தார். இந்த ட்ரோன் இது வந்து மிக $500 வாங்கலாம், மிகவும் தாழ்வாக பறக்கும், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, இன்றைக்கு எங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு பிரான்ஸ்ல நடக்கும், ஜெர்மனில நடக்கும் என்று எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டு அதில் இருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் எதை கொண்டே காட்டி என்ன பிரயோசனம்? ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு ஒன்றுக்கும் உதவாத சபை, அங்கே ஒன்றுமே நடக்கிறது இல்லை, அங்கே கொண்டே இதை காட்டி என்ன பிரயோசனம்? ஓகே, நல்லது அரசு. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் நாங்கள் இத்துடன் இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். இன்னும் ஒரு நேர்காணல் கண்டிப்பாக இப்போ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் திடீர் திடீர்னு தாக்குதல் நடக்கும், எங்களுக்கும் பேச்சுக்கு குறையாது. நாங்களும் சரியான தகவல்களை திரட்டி எங்களை நேர்களுக்கு கொடுக்க வேண்டியது, நாங்கள் ஊடகத்திலே பணியாற்றுவோர், எங்களுடைய சரியான தகவல்களை, அதை முக்கியமாக சரியான தகவலை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகைகளே நேர்களே, நீங்களும் வந்து இந்த நேர்காணலை பார்க்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே பதிவு செய்யுங்கள். உங்களால் இயல்பான வரைக்கும் நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். எல்லோருக்கும் பதிலளிக்க முடியாட்டிலும் இயல்பான வரைக்கும் முடிந்ததுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றோம். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, நன்றி, வணக்கம்.